Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த மாதத்துக்கு கடைசியில் கூட உங்களோட பேசுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் வேதத்துக்கு தியானம் செய்வோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் என்ன ஆசீர்வாதம் வரும் என்று நாம் பார்த்தோம். 3 காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். 3 காரியங்கள் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நமக்கு பயம் வராது. கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் கடந்த வாரத்தில். இன்றைக்கும் கூட நாம் இந்த வேதத்தை குறித்து தான் நாம் வாசிக்க போறோம். நம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தான் இந்த மாதம் முழுதும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தை குறித்து தான் நாம் வேதத்துல இந்த மாதம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட கர்த்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற தலைப்புல தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, அப்போ பயப்படாதே. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு தெரிந்திருக்கு. பாருங்க, மனுஷர்களை குறித்து ஆண்டவருக்கு தெரிந்திருக்கு. மனுஷர்கள் எல்லா சூழ்நிலையை பார்த்து பயப்படுவர்களா இருக்கிறார்கள். அவர் அதற்காக கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இத பாருங்க, இந்த வேத வசனத்துல எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவுக்கு ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இன்னைக்காவது நாம் அநேக முறை இந்த வேதத்தை குறித்து நம்ம வாசிச்சிருப்போம், படித்திருப்போம், தியானம் செய்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஏன் இந்த வசனங்களை எரேமியாவுக்கு சொல்லுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டோம். இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எரேமியாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, எரேமியாவுக்கு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை தான் அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் வேத வசனத்துல 7வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் கர்த்தர் நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. அவர் பாருங்க, அவர் சொன்ன நான் சிறுபிள்ளையா இருக்கிறேனே, நான் பேச அறியேனே என்று எரேமியா பயப்படுறாரு. அப்ப அந்த பயத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலும் முதலாவதாக நான் இன்றைக்கு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நான் சொன்னது போல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுல ஒருத்தர் பார்த்து சொல்லிடுவோமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுவோமா?
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ இஸ்ரவேல் என்றால் யார்? ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி எரேமியாவை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டாரோ அப்படிதான் நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மை முன்குறித்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொல்படி கேட்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். பார்ப்போம் என்றால் இஸ்ரவேலை செவிக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எரேமியா வந்து செவி கொடுக்காமல் இருந்ததுனால பயம் வருது அவருக்குள்ள. அவருக்கு மிகுந்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன தரிசனம் என்று பார்த்தால் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க, எரேமியாவுக்கு என்ன வேலையை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளுக்கு மேலாக ராஜ்யங்களுக்கு மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்போ எரேமியாவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கார். அவர் அதை பார்த்துதான் பயப்படுறார். நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, நான் பேச அறியேனே என்று அந்த வேலையை குறித்து அவர் அசட்டை பண்ணுகிறார். ஒரு பயம் வருது. திடீர்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். இன்றைக்கு நான் பார்க்கிறோம். நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த தினத்துல என்னன்னா ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்ல மிகுந்த செல்வந்தரா இருக்கிறார். நல்ல ஒரு வியாபாரம் செய்கிறார், நல்ல தொழில் செய்கிறார். நல்ல அவர் செய்கிற எல்லா வேலைகளிலும் அவர் வந்து எல்லா விதத்திலும் பாசிட்டிவாக தான் முடியுது. அவருடைய காரியம் எல்லாவற்றும் அவர் எதை தொட்டாலும் பொன்னாக விளங்கும்படியாக நல்ல ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய வாழ்க்கை எல்லாரும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கிற காலத்தில் எல்லாரும் அவரோடு கூட இருக்கிறார்கள், அவரோடு வருகிறார்கள், அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் எல்லா காரியங்களிலும் அவர் வெற்றி பெற்றிருந்த அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு முடிவு எடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையில அவர் சேமித்து வைத்த எல்லா செல்வமும் எல்லா பொருளும் அவரை விட்டு விலகி போயிடுது. அன்றைய தினத்தில் அவரோடு கூட துணை நிற்பதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அப்போ இந்த உலகத்துல பார்க்கிற அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை நாம் நம்பதை பார்த்து கர்த்தர் மேல் பிரியமா இருப்பதை அதைதான் நம்ம கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மேல நம்ம பிரியமா இருந்த வேண்டாம். இந்த சூழ்நிலை நமக்கு வரும். யாரும் நம்ம நல்லா இருக்கும் போது எல்லாரும் நம்மோடு கூட இருப்பாங்க. நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் போது எல்லாரும் நம்மோடு கூட இருப்பாங்க. நம்ம எந்த வித பலவீனமும் இல்லாமல் இருக்கும் போது எல்லாரும் நம்மோடு கூட இருப்பாங்க. இதுவே நமக்கு ஒரு வியாதியோ இல்லை, இதுவே நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை, கடன் பிரச்சனையோ ஏதோ நமக்கு ஒரு இருக்கும்போது நம்ம விட்டு மறந்து விட்டு நம்ம போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும்? முதலாவது இஸ்ரவேலே கர்த்தருக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எரேமியாவுக்கு ஒரு மிகுந்த பயம், தனிமையாக விடப்படுகிறார். அவர் இந்த போய் யாருக்கு தீர்க்கதரிசி சொல்லணுமா? எல்லா ஜனங்களுக்கு சொன்னா கூட பரவாயில்ல, ராஜ்யங்களுக்கு சொல்லணும். அப்ப எவ்வளவு பெரிய வேலை! ராஜா முன்பதாக போய் இந்த ராஜ்யம் வந்து கவிழ்ந்து விடும், இந்த ராஜ்யம் விடுந்து விடும் போய் சொன்னா ராஜா என்ன பண்ணுவார்? அவரை அப்ப நம்ம போய் இப்போ நம்ம முதலமைச்சர் இடத்துல போயிட்டு நீங்க ஆட்சி செய்யறது ஆட்சி கவிழ்ந்து விடும் போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. அதே போலதான் அந்த பயம் எரேமியாவுக்கு இருக்கிறதுனால தான் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் சில நேரங்களில் கர்த்தரிடத்துல கர்த்தரிடத்துல கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை உணராமல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை உணராமல் சில நேரங்களில் நம்ம என்ன செய்து விடுறோம்? எரேமியாவை போல புலம்புகிறோம்.
நான் என்ன செய்வேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே. கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நாம் உணராமல், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வேலையை எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை நாம் உணராமல் சில நேரங்களில் கர்த்தரிடத்துல போய் பேசுகிறோம். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், ஆனால் நான் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே. நான் ஆண்டவரிடத்துல நம்ம கேள்விகள் மாத்திரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரிடத்துல பதிலை கொடுக்கிறவர்களால் நாம் மாறினாதான் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேள்விகளை மாத்திரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்போது என்னை ஆசீர்வதிப்பீர், எப்போது நான் இந்த இதே சூழ்நிலை இருக்க வேண்டுமா என்று நாம் கேள்விகளை மாத்திரம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது காரியம் என்னவென்றால், முதலாவது இஸ்ரவேலே நீ செவிக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே என்றால் யாக்கோபை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கர்த்தர் வழிநடத்தி வந்ததை மறந்து வாழ்ந்ததுனால, அவர்கள் பொல்லாத வழிகளுக்கு சென்றதுனால அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனமாகி கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எப்படி எரேமியாவுக்கு தேவன் சொன்னாரோ, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட ராஜாக்கள் முன்பாக நீ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட கொடுமையான ராஜாவுக்கு முன்பாக போய் நீ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் உணர்ந்து கொள்வோமானால், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். முதல் காரியம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில இஸ்ரவேலை செவிக்கொடு என்று சொல்கிறார். நம்ம எரேமியாவுக்கு சொன்ன அந்த எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை நாம் பார்த்தோம். அவர் கட்டவும் இடிக்கவும் ராஜ்யங்களுக்கு நேராக அவர் தீர்க்கதரிசனம் சொல்வதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாடுல இயேசு அவர் நமக்கு குறித்த ஒரு வேலை என்னவென்றால் பாருங்க, 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். இந்த நாட்களில் பாருங்க, இயேசுவானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்று பாருங்க. பிரதானமான வேலையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். எல்லாம் எல்லாருக்கும் நம்ம மேல் விழுந்த கடமையாக வைத்திருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. பாருங்க, நம்ம கை கொள்ளணும், அவர்கள் கை கொள்ள வைக்கணுமா? எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, கேரளா மாநிலத்தில் கூட நிலச்சரிவு ஏற்பட்ட அநேக ஜனங்கள் மறைத்து இருக்கிறார்கள். இதுல ஆண்டவரை குறித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ பேர் மடிந்திருக்கிறார்கள். அதே போல சிக்கிம்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக நாம் அவருக்காக ஆயத்தம் செய்ய வேண்டும். அவருக்காக ஜனங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். அவருக்காக இன்னும் அவர் சொல்ல வாக்குத்தத்தத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான கட்டளை என்னவென்றால்,
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி, நம்ம எல்லா ஜனங்களையும் சீஷராக்க வேண்டும். நாம அதாவது இப்போ ஒரு வீட்டுல ஒரு 2 குழந்தை இருக்கிறார்கள் என்றால், ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்படி அது ஏங்கும்? அதே போலதான் இன்றைக்கு பல கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியவில்லை ஆண்டவர் யார், ஆண்டவர் பற்றி அறியாது இருக்கிறதுனால அவர் அந்த ஏக்கத்தை உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவர் கண்களை திறக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறார். ஆண்டவர் யார், இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார், இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், இயேசு நம்மளுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நமக்கு கர்த்தர் நமக்கு குறித்த வேலை என்னவென்றால், பிறரை சீஷராக்குறது தான் நமக்கு குறித்த பிரதான வேலையாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து எச்சரிக்கை விடுகிறார். இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். பல நேரங்களில் நான் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை தான் நான் தேடுகிறேன், அதனால நமக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் சொன்ன வேலையை நாம் செய்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இல்ல ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கேள், இஸ்ரவேலே நீ செவி கொடு என்று சொல்லுகிறார். அப்போ நாம செவி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வேலையை நாம் செய்யும் போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ முதல் காரியம் நாம் பார்த்தோம், எப்படி எரேமியாவுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை என்றால், நாம் எல்லாரும் போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தர் உண்டு பண்ணின அந்த கட்டளைகளை கை கொள்ளும்படி அவர்களை நாம பழக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அப்போது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரு இப்போ இன்றைக்கு போயிட்டு நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு இல்ல பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் என்று கர்த்தர் நமக்கு வேலை கொடுத்திருந்தாலும் நாம போய் அதை தைரியமாக சொல்ல வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம எந்த காலத்திலும் எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் உணர்த்துகிறார் என்றால், இன்றைக்கு போய் இவர்களிடத்தில் பேசு என்று உணர்த்துகிறார்கள் என்றால் நாம் அந்த வேலையை நிச்சயமாய் தடை செய்யாமல் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அதில் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தது போல நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் துணையாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நினை என்று சொல்கிறார். நம்ம என்ன தலைப்புல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற தலைப்புல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் காரியம் நாம் பார்த்தோம், இஸ்ரவேலே கர்த்தருக்கு செவி கொடு. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் சொன்ன அந்த வேலையிலும் நாம் செய்கிறவர்களா இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம், இஸ்ரவேலே கர்த்தரை நினை என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நினை என்றால் கர்த்தரை நம்ம எந்த நேரத்தில் நம்ம நினைப்போம்? நம்ம நல்லா இருக்கும் போது கர்த்தரை நினைப்போம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் போது கர்த்தரை நினைப்போம். அது அல்ல, நம்ம கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகள் வழியில நம்ம நடத்தினாலும் அப்பொழுது கர்த்தரை நம்ம நினைக்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிங்க? சில நேரங்களில் நமக்கு போராட்டம் ஒரு பிரச்சனைகளோடு நம்மை தனியாக கலட்டி விடப்பட்டவர்களாய் போல நம்ம இருந்தாலும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் உணராமல், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நமக்கு தெரியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று பல நேரங்களில் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். பல நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இல்லாதது போல இருக்கும். ஆனால் நம்மோடு கூட இருந்தவர்களால் நம்ம விட்டு விலகிடுவார்கள். பல வியாதிகள் நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அப்போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏனென்றால் அப்போது இந்த சூழ்நிலையும் கர்த்தர் மகிமைப்படும்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கார் என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம அஞ்சு விடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தரை நினைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுமா, இஸ்ரவேலே கர்த்தரை நினை என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம்
21வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளே நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற வாக்கு தத்துவத்தை பாருங்க. யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நினை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை குறித்து எச்சரிக்கை சொல்லுகிறார், நீ கர்த்தரை நினை. இன்றைக்கு பல நேரங்களில் கர்த்தரை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியில் இருந்த அன்பை நாம் விட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில ஆதியில நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் இடத்துல அன்பு கூறுவோம், முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம், ஜெபம் பண்ணுவோம், 3 வேளையும் உபவாசம் செய்வோம், 3 வேளையும் கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நம்ம ஒரு போராட்டம் வரும்போது கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். அவருடைய தாசனாக நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு நன்றி கடனை கர்த்தரை செலுத்த வேண்டும் பாருங்க. இந்த நாட்களில நம்மை கர்த்தர் வழி நடத்தியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பல போராட்டங்களிலிருந்து கர்த்தர் வழி நடத்தி வந்தாலும் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தார்களா? கர்த்தரை விட்டு கர்த்தரை மறந்து வாழ்ந்தவர்களா தான் இருந்தார்களா? பாருங்க, எவ்வளவு துக்கம் வந்திருக்கும் ஆண்டவருக்கு, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேனே, இவர்கள் என்னுடைய ஸ்துதியை சொல்லி வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தால் அந்த ஜனங்கள் அதற்கு எதிராக நேர்மறையாக காரியங்களை செய்கிறார்கள். மோசே போயிட்டு கற்பலையில அது 10 கட்டளை வாங்கி வருவதற்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா சிலை செஞ்சு அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஜனங்கள் கர்த்தர் எல்லா இடுக்கண்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து வந்தாலும் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்களா? இருமாப்புள்ள ஜனங்களா இருக்கிறார். அது அந்த ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில இஸ்ரவேலே கர்த்தரை நினை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 105வது சங்கீதம், 105வது சங்கீதம், 105வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி. போது பாருங்க, இந்த நாட்களில் அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை எத்தனை தலைமுறை உறுதியாக படுத்தியிருக்கிறார் பாருங்க. 3 தலைமுறை வரைக்கும், யாக்கோபுக்கு வரைக்கும் அவர் உறுதிப்படுத்திருக்கிறார். நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்திருக்கிறார். திரும்ப விசுவாசிக்கு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார். நித்திய உடன்படிக்கையாக அவர் உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலே கர்த்தரை நினைக்கிறவர்களா நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சோதிக்கும் போது நாம் அவரை விட்டு விலகி போய்விடாது. பாருங்க, இயேசுவானவருக்கு அந்த நாட்களில் சோதனை வந்தது. அவர் 40 நாள் உபவாசம் சென்று முடித்து வரும்போது சாத்தான் அவரை சோதிக்கிறான். நீ மலையிலிருந்து நீ தாழ குதி, இந்த பொல்லாத எல்லா ஐஸ்வர்யங்களையும் பார்த்து ஆண்டவர் இடத்துல போய் என்ன பண்றான்? வழக்காடுகிறான். நீ ஆண்டவருடைய குமாரன் தானே, நீ நினைச்சா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நீ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வரும்போது
ஒரு பிரச்சனை வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால், எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, அப்பாலே போ சாத்தான் என்று சொன்னாரோ, நாமும் நம்மளுடைய பிரச்சனையை பார்த்து பயப்படாமல், நீ அப்பாலே போ சாத்தானே, நீ எம்மாத்திரம் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் மாற வேண்டிய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரை நினைக்கிறவர்களா இருக்க வேண்டும். பலவித போராட்டங்கள் வழியில நாம் நடந்தாலும் கர்த்தரை நாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிறார், யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்மளுடையதாக வேண்டும் என்றால், இந்த வருஷத்துல வாக்குத்தத்தத்தை கூட, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்மை மேன்மையாக வைப்பதுதான் கர்த்தர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமா நம்ம எல்லா ஜனங்களையும் கர்த்தர், நம்ம எல்லாரும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். இந்த நாட்களில் நாம் தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பி அதுக்கு ஆமோதிக்கிறீங்க. நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுதுன்னா அதற்கு நாம தான் காரணம், ஆண்டவர் காரணம் அல்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையை விட்டு விலகி போகுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுக்கு காரணம் என்னவென்றால், நான் முதலாவது பார்த்தது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம். முதல் காரியம், நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம். இரண்டாவது காரியம் நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகிறது என்றால் கர்த்தரை நாம் நினையாமல் இருக்கிறோம். அப்போ நம்ம நினையாமல் இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம் தள்ளி விடுகிறார். நம்ம கை கட்டின ஆசீர்வாதம் நம்ம கொஞ்சம் விலகி போகிறது. அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் நம்மை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 106வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய ஆத்துமாக்களிலே இளைப்பை அனுப்பினார். பாருங்க, கொஞ்ச நேரம் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி, பாருங்க இந்த வார்த்தை பாருங்க. இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம பலவிதமான இச்சைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்க, வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். தேவன் நடத்தி வந்த அந்த பாதையை அவர் மறந்து அவரை பரீட்சை பார்க்கிற ஜனமாய் மாறிவிடுகிறார்கள். அப்போ நம்ம இந்த நாட்களில் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது என்றால், நம்ம பல நேரங்களில் பல சமயங்களில் நாம் தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாரா என்று தேவனை நாம் பல நேரங்களில் பல சமயங்களில் பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யாமல் பாருங்க, அந்த நாட்களிலும் பாருங்க, ஆண்டவர் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். சில நேரங்களில் நம்ம கர்த்தர் விரும்பாத காரியத்தை குறித்து தான் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்போம். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை குறித்து தான் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அதை நமக்கு கொடுத்து விடுவார். ஆனால் அதற்கு நாம் கொடுத்து விட்டதை காட்டிலும் அதற்கு ஏற்ற பாடத்தையும் கர்த்தர் கற்பிப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்டோம் என்றால் நம்ம சில நேரத்தில் கர்த்தர் அதை கொடுத்துருவாரு. நீ வச்சுக்கொள் என்று கொடுத்துருவார். ஆனா அதோடு கூட நமக்கு கர்த்தர் பாடத்தையும் கற்பிப்பார். நீ இதை கேட்டல, நீ வேண்டும் என்று கேட்டல, இந்த பாடத்தை கத்துக்கோ, இதனால இது உனக்கு வேண்டாம் என்று நான் உனக்கு தள்ளினதை நீ வேண்டும் 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 கேட்டு நீ வாங்கி கொண்டால்
இதற்கேற்ற பலனை நீ அனுபவி என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் போக்குபடியே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் போக விட்டுட்டார். நீங்க போங்க, நீங்க எப்படிலாம் போறீங்க போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பாருங்க, அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா இடங்களிலும் போய் அவர்கள் சிறைப்பிடிக்கிறார்கள். அமலேக்கே வர்றார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா பல ஜனங்கள் அவர்களை ஆண்டு கொள்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் பல ஜனங்கள் நம்மை ஆண்டு கொள்வார்கள். கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரா, நம்ம தான் பல ஜாதிகளை ஆண்டு கொள்வோம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மை ஆண்டு கொள்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். பாருங்க, இந்த நாட்களில ஆண்டவர் நம்மை குறித்து எச்சரிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆண்டு கொள்வதற்கு மேலாக நாம் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பல ஜனங்கள் மத்தியில, பல கூட்டத்தார் மத்தியில கர்த்தர் நம்மை ஆண்டு கொள்கிறவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் ராஜாக்களை பார்க்கிற ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமோதிக்கிறீங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவோமானால் நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் சிறையிருப்புக்குள்ளாக போனார்களோ நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போவோம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நம்ம இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை குறித்து எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே செவிகொடு, இஸ்ரவேலே கர்த்தரை நினை என்று சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமா நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்ன தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மனமாற மனிதன் அல்ல, பலமாற மனுபுத்திரனும் அல்ல. நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை நம் கையை கொண்டு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக நாம் வாசிப்போம், இஸ்ரவேலே நீ கேள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாக பிரதானமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலை கேள். இதை காட்டில் இந்த வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை நீ கேள். நீ இந்த வார்த்தைகளை தள்ளாமலும் அவரை நினையாமல் இருந்தாயாகில் உன்னை அபத்தமாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக இந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் அநேக நேரங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை கேள் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து நாம் முடித்து விடுவோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. 6வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்புறீங்க? இந்த நாட்கள்ல கர்த்தரே தேவன் என்று அறிந்த நாம் கர்த்தரை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. இந்த நாட்களில விக்கிரகங்களுக்கு படைத்த யாதையொன்றையும் நீ வணங்காது இருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் விக்கிரகத்தை படைத்ததை நாம் சாப்பிடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அது அல்ல விசுவாசம். தேவன் சொல்லியிருக்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை யாவையும் நீ கை கொள்வாயாக என்று சொல்லுகிறார். அதான் தேவன் சொல்லுகிறார். பகிரங்கமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே நீ கேள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில நீ இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்க கடவுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் மாத்திரம்தான் கர்த்தர். வேறு எந்த ஒரு சிலையும் ஆகிலும், வேறு எந்த ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நாம் வணங்கக்கூடாது. ஏதாவது ஒன்றுக்கு படைத்ததை ஆகிலும் நாம் உண்ணக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் அவருக்கு மாற்றுதான் நன்றி செலுத்த வேண்டும், அவரை மாற்றுதான் நினைக்க வேண்டும். எப்படி சொல்லப்பட்டிருக்குதா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவையாக. நாம் ஆண்டவரிடத்துல வந்து தேவனிடத்துல போயிட்டு ஒரு ஜெப நேரங்களில் ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது எந்தவித சிந்தையும் வரக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவரிடத்துல ஜெபிக்க போயிட்டோம் என்றால் நம்ம எப்படிப்பட்ட சிந்தையா இருக்க வேண்டுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம், மூன்றாவது காரியம் என்னவென்றால், அவரிடத்தில் அன்பு கூறும் போது முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம விடுவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்ரவேலை செவிக்கொடு, இஸ்ரவேலை கர்த்தரை நினை, இஸ்ரவேலை கேள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை குறித்து வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ பயப்படாதே இரு, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய துணை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலை செவிக்கொடு, இஸ்ரவேலை கர்த்தரை நினை, இஸ்ரவேலை கேள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் கண்ணின் மணிக்குள் பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் உட்காருங்க, போயிடாதீங்க.